நீ சொல்லிகிட்டே இரு. ஆனால் ஒருத்தர் பேசுகிற பொழுது அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தா தான் அவங்க என்ன உணர்வோடு உங்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பது தெரியும். நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் இங்கே இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன்னா அதில் என்ன அர்த்தம்? ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, ஏசப்பா என்ன பண்ணினார் பார்த்தீங்களா? அவர் நீங்கள் துக்கமுகமாய் போகிறது என்ன அப்படி விசாரிக்கிற தேவன். இந்த கால வேளையில் என்னை கேட்கிற அன்பு விசுவாசிகளை, உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தேவன் உங்களோடு கூட நடக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். மூன்றாவதாக அங்கு வேதம் சொல்லுகிறது, 27வது வசனத்தை வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு வெறித்து காண்பித்தார். முதலாவது நடந்து போனார், இரண்டாவது அவருடைய துக்கங்களை விசாரித்தார், மூன்றாவது விசாரித்துட்டு அப்படியே விட்டு விடலை, அவங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொன்னார். வெறித்து சொன்னார். எப்படி வெறித்து சொன்னார்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ துக்கம்? இயேசு சிலுவையில் பாடுபட்டார். அவர் பாடுபட வேண்டியது, உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டியது, அவர் உயிர்த்தெழ வேண்டியது என்பதெல்லாம் மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் யாராவது கஷ்டத்தை கவலைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது கேட்டுட்டு சரி நீ போயிட்டு வா. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அதற்கு விளக்கம் கொடுக்கிறவர். உங்களுடைய துக்கத்துக்கான காரணம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இங்கே அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்தார். அடுத்ததாக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான்காவதாக அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், லூக்கா 24:31 வாசிங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போ எல்லாத்தையும் விளக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போகல, நிறைவாய் அவருடைய கண்களை திறந்தார். திறந்த பிறகுதான் தெரியுது நம்மோடு கூட நடந்தவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் என்னை கேட்கிற அன்பு விசுவாசிகளை, தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் முதலாவது தருகிற ஆசீர்வாதம், உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். சந்தோஷமாய் மாற்ற அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், உங்களோடு நடந்து வருகிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார், உங்களுடைய கண்களை திறந்து அவருடைய மாட்சிமையும் அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அதிசயத்தையும் காணத்தக்கதான கிருபையை தருகிறார். இந்த கால வேளையில் ஒருவேளை எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல கடந்து வந்தாலும் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தி நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். காரணம், இந்த கால வேளையில் பண்டிகை நாளில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக அது நம்முடைய உயிர்த்தெழுதலினால் கிடைத்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், யோவான் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து, அங்கே யோவான் எழுதுகிற பொழுது மரியாள் என்கிற சகோதரி கல்லறையினிடத்திலே அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருக்கிறதை தேவன் பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக துக்கம் சந்தோஷமாய் மாறும், இரண்டாவது அழுகை களிப்பாய் மாறும், நம்முடைய அழுகை சந்தோஷமாய் மாறும். இங்கே மரியாள் கல்லறையினிடத்திலிருந்து அழுது கொண்டிருந்தாள். ஒரு நாளும் அழுகிறவர்களை பார்த்து அப்படியே அழுதுட்டே இருக்கட்டு அப்படி சொல்லுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அழுகையின் கண்ணீரை துடைக்கிறவர். அதுக்கு ஏராளமான உதாரணத்தை வேதத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அழுது கொண்டிருக்கிற பொழுது தேவதூதனாக தோன்றி, ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தவர் நம்முடைய தேவன். அழுகையை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அந்நாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழுத பொழுது அவளை ஆசீர்வதித்து
அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அனுப்பினவர். இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த ஆண்டிலும் ஒரு உயிர்ப்பின் பண்டிகை நான் கொண்டாடுகிறேனே என்று சொல்லுகிற நிலையோடு கடந்து வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் நின்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். அவருடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில், அவருடைய கணக்கில் இருக்கிறது என்கிறதை நினைத்து கொள்ளுங்க. இங்கே கண்ணீரை கண்ட தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறையை பார்த்து, வாசிங்க யோவான் 20:15 வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். போதும். அங்க இயேசு கிறிஸ்து அவள் மரியாள் கல்லறையின் இடத்தில் நின்று அழுகிறதை பார்த்துட்டு, பரவாயில்ல நான் மரித்து போயிட்டேன், எனக்காக அழுகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து போகல. அருகாமையில் நின்று அழுகிற மரியாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், விசாரிக்கிறார். விசாரிக்கிற தேவனை நாம் அங்கு பார்க்க. எப்படி விசாரிக்கிறார்? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடைய அருகாமையில் நின்று ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு வந்திருப்பீங்கன்னா அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாய், ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு இருக்கிறேன். உயிருள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அழணும்? அழ வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு மரியாளை தேவன் அப்படியே திக்கற்றவளாக விடவில்லை, மாறாக விசாரிக்கிறவராயிருந்தார். விசாரிக்கிறவராயிருந்தார். ஏன் அழுகிறாய் என்று சொல்லி முதலாவது அங்கு கேட்டதாக வேதம் தெளிவுபடுத்தி தருகிறதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அன்பு விசுவாச மக்களே, தேவன் உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளில் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் 2வது நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். எப்படி துடைக்கிறார்? நம்மை விசாரித்து தன்னை நமக்கு வெளிப்படுத்தி. நீங்கள் தொடர்ந்து அந்த போதிய வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும், தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியும். 2வது அவர் செய்த காரியமாய் வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அங்க முதலாவது விசாரித்தார், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கண்ணீரோடு நின்ற மரியாளை விசாரித்தார். 2வது இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அழாதே என்று சொல்லி சொன்னார். வெளிப்படுத்தினார். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் கூட ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு கடந்து வந்திருந்தா, தேவன் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தன்னுடைய வார்த்தையை உங்களில் நிறைவேற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்தி தருகிறதை பார்க்கிறோம். மரியாளை விசாரித்தார். 2வது மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 3வதாக 17வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. அங்க தேவன் தன்னை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அங்கு அவர் தைரியப்படுத்துகிறார். கண்ணீரை துடைக்கிற தேவன் கண்ணீரை சந்தோஷமாய் மாற பண்ணினார். உயிர்த்தெழுதலின் மூலமாய் மரியாளுடைய கண்ணீரை சந்தோஷமாய் மாற பண்ணினார். முதலாவது விசாரித்தார், 2வது தன்னை வெளிப்படுத்தினார், 3வது அவரை தைரியப்படுத்தினார். நான் உயிரோடு தான் இருக்கிறேன், உங்களுடைய தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கு நான் போகிறேன். நீ போய் என் சகோதரர்களுக்கு சீசர்களுக்கு அதை சொல்லு. இந்த கால வேளையில் என்னை கேட்கிற அன்பு விசுவாச மக்களே, தேவன் உயிர்த்தெழுதலினால நமக்கு கிடைத்த 2வது ஆசீர்வாதம் கண்ணீர் சந்தோஷமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம்.
மூன்றாவதாகவும் நிறைவாகவும் யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை. குறைவை நிறைவாக்குகிறார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இரண்டாவது கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். மூன்றாவது குறைவை நிறைவாக்குகிறார். உயிர்த்தெழுதலினால கிடைத்த ஆசீர்வாதமாய் வேதம் சொல்கிறது, குறைவை நிறைவாக்குகிறார். சீசர்களிடத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்க புசிக்கிறதற்கு ஏதாகிலும் ஒன்று உண்டா? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் ராத்திரி பூரா பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் கூட அநேக நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில், ஐயா நாங்கள் எல்லா நாளும் பிரயாசப்பட்டோம், ஆனால் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே தங்க மாட்டுக்கு, எதுவுமே இல்லை, எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவழிந்து ஒன்றும் இல்லாமல் குறைவோடு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது உடைய வாழ்க்கையில் நிறைவு வரும். குறைவு நிறைவாகும். எப்படி நிறைவாகும் தெரியுமா? வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலைகள் கிழியவில்லை. அங்க ராத்திரி பூரா பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவரிடத்துல கேட்கிற பொழுது, ஐயா நாங்க ராத்திரி பூரா பிரயாசப்பட்டோம், ஒன்றுமில்லை, குறைவாக இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வலை கிழியத்தக்கதாக 153 பெரிய மீன்கள், வலை நிறைந்தது. அவங்களால இழுக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற சீசர்களை எல்லாரையும் அழைத்து, சகோதரர்களையும் அழைத்து வந்து உதவி பண்ணுங்க என்று சொல்லி உதவி செய்து அதை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவ்வளவு நிறைவு. தேவன் உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குகிறவர். இங்க குறைவு நிறைவானது. அதற்கு அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். வாசித்து பாருங்க. யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். போதும். அப்படியே அவர்கள் போட்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்க உங்களுடைய படகுக்கு வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்னார். தேவன் அவரிடத்தில் கேட்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கிற பொழுது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். ராத்திரி பூரா பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே இல்லை. வருஷம் பூரா பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே இல்லை. இந்த 2025வது ஆண்டு ஆரம்பித்து இந்த 4 மாதங்களில் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஆராதனையில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்யுங்க. அவருடைய வார்த்தையின்படியே அப்படியே செய்தார்கள். அங்கே எதிர்கேள்வி கேட்கல. ஐயா நாங்கள் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், நீங்களும் நானுமா இருந்தால், ஐயா 3 மாசமாக வராதா வந்துட போகுது, இவ்வளோ நாளும் பிரயாசப்பட்டோமே அது கிடைக்காததா கிடைச்சிட போகுது, இப்படி 1008 சந்தேகம் கேள்வி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் செம்பட இனத்தை சார்ந்தவர்கள், அந்த கடல்லையே பிறந்து வளர்ந்தவர்கள். அவங்களுக்கு எந்தெந்த சீசனில் என்னென்ன காலகட்டத்தில் எந்த இடத்துல என்னென்ன மீனெல்லாம் கிடைக்கும் என்கிற எல்லா அறிவையும் பெற்றவர்கள். ஆனால் ராத்திரி பூரா பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. நம்முடைய சுய அறிவு, நம்முடைய சுய பலன், நம்முடைய சுய ஞானம், நம்முடைய சுய ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார், வலை கிழியத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை நிரம்பத்தக்கதாக, நம்முடைய சந்ததியார் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரம்பத்தக்கதாக, நம்முடைய தொழிலில் நிரம்பத்தக்கதாக, நாம் செய்கிற பணிகளில் மேன்மையான பெருத்த ஆசீர்வாதத்தை, நிறைவை
தேவன் இன்றைக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். காரணம், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வந்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குகிறார். அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நமக்கு தெரியும், அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்த உடனே வலை நிரம்பிச்சு, நிரம்பின உடனே அவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். இந்த வார்த்தை அங்கே தெளிவாக இருக்க வேணும். அந்த வாக்கியத்தை வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். போதும். அங்க வலை கிழியத்தக்கதாக நிறைவான ஆசீர்வாதம் வந்த உடனே இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் உடனே அறிந்து கொண்டான், அவர் கர்த்தர். இன்றைக்கு காலை வேளையில நம்முடைய குறைவை நிறைவாக்குகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையின் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற வேளையில அவர் கர்த்தர். அவர் மூலமே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய சுய ஞானம், நான் எவ்வளோ டெக்னிக்காக எவ்வளோ ஞானமாக அந்த காரியத்தெல்லாம் பண்ணேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் கிடைத்தது. அதனால் அவர் கர்த்தர் என்று சொல்லி சீசர்கள் அறிந்து கொண்டார்கள். யோவான் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தான். இந்த காலை வேளையில் கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர். அதோடு கூட அங்கு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தர்னு சொல்லி அறிந்து கொண்டான். பிற்பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனும் அவர்களும் ஐக்கியப்பட்டார்கள், ஐக்கியப்பட்டார்கள். அந்த வசனத்தை வாசிங்க, 13வது வசனத்தை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பத்தை மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களோடு ஐக்கியப்பட்டார். இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆவலாய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாய் மாற்ற ஆவலாய் இருக்கிறார். உங்களுடைய குறைவை நிறைவாக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவரோடு கூட ஐக்கியப்படணும். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த பண்டிகை நாளில் நீங்களும் தேவனும் ஐக்கியப்படுகிற பொழுது, அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். இந்த 3 ஆசீர்வாதம் இல்லை, ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 3 ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர் களிப்பாய் மாறும், குறைவு நிறைவாய் மாறும். தேவன் அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த பண்டிகை நாள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் நமக்கு தந்து உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். நாம் பாடலை பாடுவதாக தேங்க்ஸ் சொன்னதில் ஒரே ஒரு நாளை நான் விட்டுட்டேன். பெரிய வெள்ளிக்கிழமை மும்மணி தியான ஆராதனையில் நீங்கள் எல்லோரும் உற்சாகமாய் பங்கு பெற்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நிறைவாக நமக்கு ஒரு நல்ல ஆகாரம், சிறிய ஆகாரமாக இருந்தாலும் நம்முடைய சரீரத்துக்கு உகந்த ஆகாரம் அதையெல்லாம் நமக்கு கொடுத்து அருமையான நம்முடைய திருச்செந்தூர் கமிட்டி அங்கத்தினர் சியோன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உதாரத்துவமான நன்கொடைகளை ஏராளமான பேர் கொடுத்தாங்க. மறைமுகமாக என்னுடைய கரத்தில் கொடுத்து வெள்ளிக்கிழமை அந்த லஞ்சுக்காக நாங்கள் அதை கொடுக்குறோம் என்று சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுமின்று ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய பாடல் புஸ்தகத்துள்ளதான 102வது பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே என்ற பாடலை நாம் யாவரும் எழுமி நின்று பாடலாம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ளதான 102வது பாடல்.
வைத்தார்